அஜித் 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 அவர் ஒருத்தர் தான் இந்த படம் முழுக்க ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஸ்க்ரீனை அப்படி ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிவிட்டு அவருடைய ரசிகர்களை திருப்திப்படுத்திகிட்டே இருக்கார். ஸ்டைல் ஸ்வாகு செம மாசாக இருக்குது. அஜித்துடைய ரசிகர்களுக்கு ஒரு ஃப்ரேமுமே பார்க்கும்போது அப்படியே திருவிழா கொண்டாடுற மாதிரி இருக்குது. அஜித் அஜித் அஜித்னு அஜித் வெறி ஊறி போன ஒருத்தரால் தான் இந்த மாதிரியான ஒரு படம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத ஆதிக் நிரூபிச்சிருக்காரு. அஜித்துடைய பில்டப் அப்படின்னு அதை நோக்கி படம் போகுது. படம் முழுக்க ரெஃபரன்ஸ் தான் இருக்குது. அந்த ரெஃபரன்ஸ்குள்ளே படம் உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. சக்கரை பொங்கல் வச்சா நம்ம சாப்பிட்லாம், ஆனால் சக்கரை பொங்கலையே ஒரு வாழையில் முழுக்க வச்சு சாப்பிட சொன்னால் நம்ம தேட்டிரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த ஒரு படத்தையும் கொடுத்துருக்காங்க. படத்தில் பாட்டு புதுசாக வைக்க முடியாட்டி பழைய பாட்டு கொண்டு அப்படியே வச்சுருக்கீங்களா, இதுக்கும் இல்லாத காப்பிரைட் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சு. வரவங்க போகிற எல்லாமே வரலாறு தெரியுமா, உங்களுக்கு வரலாறு தெரியுமா அப்படின்னா தாங்க வரலாறு எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த வரலாறு திரும்ப அந்த ஒரு வரலாறு சொல்கிறேன் ஒவ்வொரு பில்டப் ஏற்றி ஆடியன்ஸை கொஞ்சம் கிழங்கடிக்க வச்சுட்டாங்க. அஜித்தினுடைய பர்த்டேக்கெலாம் நம்ம பார்த்துருப்போம். அவருடைய படங்கள்லாம் வச்சு ஒரு மாஷப் மாதிரி பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு மாஷப் ஒரு ஷோரீல் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தான் தோணுது. அஜித் ரசிகர்கள் பலரும் எதிர்பார்த்துட்டு இருந்த குட் பேட் அக்லி திரைப்படம் ஒரு வழியாக இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல படத்தினுடைய ஆன்லைன் அதாவது கதை என்ன அப்படின்றத பார்த்துலாம். ஏகே அதாவது அஜித் குமார் மிகப்பெரிய கேங்ஸ்டராக இந்தியாவில் இருக்கார். அவர் கல்யாணம் ஆகி அவருக்கு குழந்தை பிறந்த உடனே நீ உன்னுடைய பகையெல்லாம் விட்டுட்டு வா, உன்னுடைய பகை என்னுடைய குழந்தையும் தொடரக்கூடாது அப்படின்ட்டு த்ரிஷா அவங்கள கேட்டுக்கிட்டதன் காரணமாக அவர் போய் பேடாக இருந்தவர் குட்டா மாதிரி ஜெயிலில் போய் ஒரு 17 வருஷம் இருந்துட்டு திரும்பவும் நம்ம வந்துடலாம், குட்டா மாதிரி தன்னுடைய மகனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த 17 வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய மகனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது. ஒரு கேஸ், அதாவது வில்லன் கேங், அதாவது அர்ஜுன் தாஸ் கேங் வந்து ஒரு கேஸில் வந்து அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இதனால் குட்டா வெளியே வந்தவர் திரும்பவும் தன்னுடைய மகனுக்காக பேடாக மாறி அதுக்கான காரணம் என்ன, இவரையும் ஜெயிலுக்கு கூட்டு போனாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் கண்டுபிடிச்சி தன்னுடைய மகனை திரும்ப வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த GBU படத்தினுடைய மீதி கதை. அஜித் 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 அவர் ஒருத்தர் தான் இந்த படம் முழுக்க ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஸ்க்ரீனை அப்படி ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிவிட்டு அவருடைய ரசிகர்களை திருப்திப்படுத்திகிட்டே இருக்கார். அவர் மீது வைக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான விமர்சனத்தை இந்த படம் மூலமாக அவர் உடைச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம், இதுக்கு முன்னாடி அவருடைய படங்கள் வரும்போது அவர் வந்து உடம்பு ரொம்பவும் ஏறிட்டார், அவரால் பழைய மாதிரி ஸ்டண்ட் பண்ண முடியல, அவரால் டான்ஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டது. அந்த எல்லா விமர்சனத்தையும் இந்த GBU படத்தில் அஜித் வந்து உடைச்சிருக்காரு. குறிப்பாக ஃப்ளாஷ்பேக் போர்ஷனுக்காக அவர் அந்த உடம்பை குறைச்சது, அதாவது ரேஸ்க்காக அவர் குறைச்சிருந்தாலும் அதை சரியாக இவங்க பயன்படுத்திக்கிட்டு இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு அழகான சாமியான அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வரக்கூடிய ஒரு ஏகேவை நாம் பார்க்க முடியுது. குறிப்பாக இப்போ நிறைய படங்களை வந்து ஹீரோக்கு ஃப்ளாஷ்பேக் அப்படின்னாலே டக்குன்னு ஏஐயில் அவங்களுடைய உடம்பை ஒரு எல்லாத்தையும் மாற்றிட்டு கொண்டுட்டு வராங்க. பட் இந்த படத்துக்காக அஜித் அந்த ஒரு மெனக்கல் பண்ணி தன் மீது வைக்கப்பட்ட விமர்சனத்தையும் மாற்றிருக்காரு. அதுக்கு நாம் பார்க்கலாம். குறிப்பாக இந்த படத்தில் அவருடைய அந்த ஸ்டைல் ஸ்வாகு செம மாசாக இருக்குது. அஜித்துடைய ரசிகர்களுக்கு ஒரு ஃப்ரேமுமே பார்க்கும்போது அப்படியே திருவிழா கொண்டாடுற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அஜித் ரசிகர்களுக்கு. லாஸ்ட்டாக வந்த விடாமுயற்சி படம் ரொம்பவும் ட்ரையாக இருந்தது, அது பெருசாக ஓப்பனிங் கிடையாது, மாசான காட்சிகள் கிடையாது. பட் இந்த படத்தில் எல்லாமே உங்களுக்கு மாசான காட்சிகள் தான். ஒரு சீனுமே இன்ட்ரோ சீன் மாதிரி பஞ்சுலாக் பேசிக்கிட்டு அவருடைய பழைய படங்களை ரெஃபரன்ஸ் வந்துக்கிட்டு அவருடைய ரசிகர்களை முழுவதுமாக திருப்திப்படுத்திருக்காரு அஜித் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஸோ அஜித்துக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான நெகட்டிவ் ஷேரில் நடிச்சிருக்கக்கூடிய அர்ஜுன் தாஸுக்கு நெகட்டிவ் ஷேர் வந்து இந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியுமா, குறிப்பாக அஜித்துக்கு வில்லனாக பண்ணுற அளவுக்கு அவரால் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருந்தது. பட் இந்த படத்தில் அதை அவர் திருப்தி பண்ணியிருக்காரு. குறிப்பாக டபுள் ஆக்ஷனில் அவர் வந்து கலகிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த டபுள் ஆக்ஷனுக்கு பெரிய வேரியேஷன் அவர் காட்டலை, அது பெருசாக மெனக்கடலை. அஜித் அவர்கள் தான் எல்லாருமே பார்க்க போகிறாங்க அப்படின்றதுனால அர்ஜுன் தாஸுக்கு அந்த ஒரு மெனக்கடல் கொடுக்கலையோ அப்படின்னு தோணுது. இன்னொன்று, அர்ஜுன் தாஸுடைய கேரக்டருமே இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக எழுதிருக்கலாம். ஏன்னா வில்லன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஹீரோக்கான வேல்யூ கூடும். ஸோ இந்த படத்தில் அர்ஜுன் தாஸுடைய அந்த நெகட்டிவ் ஷேட்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் வில்லத்தனமாக பண்ணிட்டு இருக்கலாம். பட் அந்தளவுக்கு அவங்க பெருசாக பண்ணலை. இவங்க தவிர்த்து த்ரிஷா அஜித் அவர்களோட நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலையும் அவங்களுடைய பேர் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இதுக்கு நம்ம பார்த்ததுனால சும்மா அதிக ரெஃபரன்ஸாகவே தான் பயன்படுத்தியிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் நிறைய நடிகர்கள் தங்களுடைய வேலையை செஞ்சுட்டு வந்துட்டு போயிருந்திருக்காங்க. பிரசலாம் ஆகட்டும், சுனில் ஆகட்டும், பிரபு அப்படின்ட்டு எல்லா முக்கியமான நடிகர்களுமே சின்ன ரோல் தான் அவங்களுக்கு, ஜஸ்ட் வராங்க போகிறாங்க. குறிப்பாக பிரசன்னா, பிரபு, சுனில் இவங்க 3 பேர்த்துக்குமே அஜித் பார்த்தோன்னா பில்டப்பான வசங்களை பேசுகிறது தான் முழு நேர வேலையாகவே இருக்குது இந்த படத்தில். ஸோ அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க. அஜித்துடைய பையனாக வந்து கார்த்திகேயா அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. அவருடைய நடிப்பு வந்து நல்லா இருந்தது. ஸோ தனக்கு கொடுத்த வேலையை அவருமே சரியாக பண்ணியிருக்காரு. இதை தவிர்த்து இந்த படத்தில் கேமியோ பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாங்களே கூட்டு வந்திருக்காங்க. நடிகை சிம்ரனில் ஆரம்பித்து பிரியா வாரியர், யோகி பாபு, டார்கி
நாகராஜ், ராகுல் தேவ் இப்படின்னு அப்புறம் உஷா உஸ்தூப் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாலுமே கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக ஜாக்கி ஜராஃப் அவருமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு கேமியன் சொல்லலாம். இந்த மாதிரி மிகப்பெரிய எடுத்துப்பட்டானங்களை இந்த படத்தில் கொண்டுட்டு வந்திருக்காரு. இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்தர் அஜித் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய தீவிரமான ரசிகர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அஜித்தை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்த்து பல வருஷம் ஆச்சு அப்படின்ற ஒரு இயக்கம் எல்லாருக்குமே இருந்தது. ஏன்னா அவர் கொஞ்சம் மாசா கெத்தா இந்த மாதிரி நிறைய, அதாவது மங்காத்தா படத்துக்கு அடுத்து இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் காட்டலை அப்படின்ற ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருந்தது. அதை இந்த படத்தில் ஆதிக் ரவிச்சந்தர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. குறிப்பாக அந்த நாடி நரம்பு சதை எல்லாத்துலேயும் அஜித் அஜித் அஜித்னு அஜித் வெறி ஊறி போன ஒருத்தரால தான் இந்த மாதிரியான ஒரு படம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத ஆதிக் நிரூபிச்சிருக்காரு. ஏன்னா படத்தினுடைய ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் முழுக்க அஜித் தான், அஜித் படங்களுடைய ரெஃபரன்ஸ் தான், அவருடைய பழைய படங்கள் அவருடைய பழைய ஃபோட்டோ அப்படின்ட்டு ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக இந்த படத்தை கொடுத்துருக்காரு. பட் அதுவே இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனையாகவுமே மாறி இருக்குது. அதை பற்றி நம்ம கடைசியாக பேசலாம். பட் மற்றபடி இந்த படத்தினுடைய ஜி பிரகாஷுடைய மியூசிக் கண்டிப்பாக பாராட்டலாம். ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு உயிரை கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது பிஜிஎம் தான். எப்படி ஜெயிலர் படத்துக்கு அனிருத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹெல்ப் பண்ணிச்சோ, அதே மாதிரி இந்த ஜிபியுக்கு ஜிவி பிரகாஷுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லாவே ஒரு கூட்டாக இருக்குது. பாடல்களுமே நல்லா தான் இருந்தது. பட் அங்கங்கே கொஞ்சம் அதிகமான சத்தம் வர்றதையும் நம்ம கவனிக்க முடிஞ்சது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி சினிமோட்டோகிராஃபியில் ஆரம்பித்து எடிட்டிங் எல்லாருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஒரு டீம் ஒர்க் அப்படின்னு தான் நம்ம இந்த படத்தை சொல்லலாம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த படத்துடைய நெகட்டிவ் குறைகள் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இதுக்கு முன்னாடி நான் சொன்னது எல்லாமே திரும்பவும் குறையாகவே நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த படம் யாருக்கான படம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. குறிப்பாக அஜித் ரசிகர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதாவது அஜித்தை வந்து விண்டேஜ் அஜித்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே முழுக்க அவருடைய படங்கள்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து அவருடைய நடித்த சீனியை திரும்ப ரீக்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு படத்தை எடுத்து வச்சுன்னா அது எந்த அளவுக்கு நார்மல் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அஜித் ரசிகர்கள் படம் முழுக்க என்ஜாய் பண்ணலாம். அவங்களுக்கு படத்துடைய ஆரம்பத்துலேருந்து எண்டு கார்டு வரைக்கும் போடுற வரைக்கும் படம் முழுக்க அவங்களுக்கு தான். பட் அதுவே ஒரு கட்டத்தில் சலிப்பு தட்டுற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய அஜித் ரசிகர்களே ஒரு கட்டத்தில் வந்து ஐயோ இன்னும் படம் முழுக்க கதையே இருக்காதா, வெறும் ரெஃபரன்ஸ் வச்சுமே கொண்டு போயிருக்காங்க அப்படின்ற ஆதங்கப்படுற சில இடங்களையுமே நம்ம பார்க்க முடிஞ்சது. ஏன்னா படத்துடைய ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் அஜித்துடைய பில்டப் அப்படின்னு அதை நோக்கி படம் போகுது. படம் முழுக்க ரெஃபரன்ஸ் தான் இருக்குது. அந்த ரெஃபரன்ஸ்குள்ளே படம் உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய செக்கலாகவே மாறி இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த ஃபேன் பாய் கல்ச்சர் அப்படின்றது, டேரக்டர் வந்து தனக்கு பிடிச்ச ஹீரோவை வந்து டைரக்ட் பண்ணுறது வந்து ஒரு கல்ச்சராக இப்போ வந்து தொடர்ந்து தான் இருக்குது. நிறைய ஹீரோக்களுக்கும் அந்த மாதிரி நிறைய இயக்குநர்கள் படம் பண்ணி அதுவும் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ அந்த ஒரு ரூட்டில் தான் இப்போ ஆதிக் ரவிச்சந்தர் இந்த படத்தை எடுத்திருப்பாரு. பட் இது கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகிட்டு. அதாவது நம்ம ஒரு சக்கரை பொங்கல் வச்சா நம்ம சாப்பிட்லாம், ஆனால் சக்கரை பொங்கலையே ஒரு வாழையில் முழுக்க வச்சு சாப்பிட சொன்னால் நம்ம தேட்டிரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இந்த ஒரு படத்தையும் கொடுத்துருக்காங்க. படத்தில் அங்கங்கே ரெஃபரன்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீட்டாக பண்ணி கொண்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு தரமான படமாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட இயக்குனர் வெங்கட் பிரபு வந்து மங்காத்தா படத்தை வந்து ஒரு ஃபேன் பாய், அதாவது அஜித் அவருடைய ரசிகராக ஒரு ஃபேன் பாயை தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். அந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னு தெரியும். பட் இந்த படத்தில் அந்த ஒரு சிக்கல் வந்திருக்கு. ஏன்னா படம் முழுக்க ரெஃபரன்ஸ்லாம் வச்சு வந்து ரொம்பவே ஓவர் டோஸ் பண்ணி அதை தகட்ட வச்சுட்டாங்க ஆடியன்ஸுக்கு. மற்றபடி அஜித் ரசிகர்கள் அந்த படத்தை வந்து கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. அது வேறு விஷயம். ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த தமிழ் சினிமாவில் இந்த ரெட்ரோ பாடல்களை பயன்படுத்துறது வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சே இருக்குது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூட தன்னுடைய படங்களை பயன்படுத்தியிருக்காரு. ஏன் ஆதிக் ரவிச்சந்தருமே இதுக்கு முன்னாடி மார்க்கணி போன்ற படங்களில் ரெட்ரோ பாடல்களை பயன்படுத்தியிருக்காரு. இந்த படத்துலையும் ரெட்ரோ பாடல்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரெட்ரோ பாடல்கள் இந்த படத்தில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. என்னங்க இது படத்தில் பாட்டு புதுசாக வைக்க முடியாட்டி பழைய பாட்டு கொண்டு அப்படியே வச்சுருக்கீங்களா, இதுக்குன்னு இல்லாத காப்பிரைட் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு கடை சலிப்பு தட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. என்னங்க இது ஒரு இன்ட்ரோ சீன் வந்தால் டக்குன்னு அதுக்கு ஒரு பழைய பாட்டு, இதுக்கு ஒரு பழைய பாட்டு, குறிப்பாக அஜித் அவர்களுடைய பழைய பாட்டையே அங்கங்கே டக்குன்னு ரெஃபரன்ஸ் எடுத்து வைக்க வச்சு அதையும் பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து கதைக்கு எந்த இடத்துலையும் சூட் இல்லாமல் வெறுமன ஒரு வைப் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வைக்கப்பட்ட இதுவாக பார்க்க போகுது. இதுக்கு முன்னாடி மார்க்காண்டினி படம் எடுத்துக்கலாம். ஸோ அதில் சில்க் ஸ்மிதா போர்ஷன்லாம் வரும், அது கதையோட ஒட்டி வர்றதுனால அங்கே ரெட்ரோ பாடல்கள் வச்சுருந்துருப்பாங்க, அது மேட்ச் ஆச்சு. பட் இந்த ஜிவி படத்தில் வழியை திணிச்சு அங்கங்கே இப்போ பாட்டை வைக்கணும், ரெட்ரோ பாடல்களை படம் முழுக்க நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக ஒரு திணிச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் இந்த படம் முழுக்க வருது அப்படின்னா நம்ம டக்குன்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது வெறுவனா ஒரு படமாக, இது ஒரு ஷோரீலா அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. ஏன்னா அஜித்தினுடைய பர்த்டேக்கெலாம் நம்ம பார்த்துருப்போம், அவருடைய படங்கள்லாம் வச்சு ஒரு மாஷப் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு மாஷப், ஒரு ஷோரீல் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தான் தோணுது. பெரிய அளவு உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே பெரிய விஷயங்கள் இல்லை, கதையும் பெரிய அளவில் இம்பாக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா முழுக்க ரெஃபரன்ஸ் அஜித் இந்த ரெட் டிராகன் இது மட்டும் தான் வந்துகிட்டே இருக்கிறதுனால பெருசாக நம்ம படத்தோட கனெக்ட் பண்ணிக்கவே இல்லை. அந்த சின்ன சின்ன குறைகளெல்லாம் சரி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜிபியு திரைப்படம் கிட்டத்தட்ட மங்காத்தா படத்துக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி இருந்திருக்கும். அஜித் அவர்களுடைய காஸ்டியூம் அதெல்லாம் நல்லாயிருக்கு. அந்த ரெட் டிராகன் அப்படின்ற ஒரு புது பேருமே இந்த படம் மூலமாக அஜித் அவர்களுக்கு கிடச்சிருக்கு. இன்னொன்று படம் முழுக்க அவருடைய வரலாறு தெரியுமா, அவர் எப்பேற்பட்ட வில்லன் தெரியுமா அப்படின்ட்டு அஜித்துடைய பழைய படங்களுடைய அந்த படத்துடைய பேரெல்லாம் வச்சு அங்கங்கே வசனமாக வைக்கிறாங்க. வரவங்க போகிற எல்லாமே
வரலாறு தெரியுமா உங்களுக்கு, வரலாறு தெரியுமா அப்படின்னா தாங்க வரலாறு எல்லாருக்குமே தெரியுங்க அந்த வரலாறு, திரும்ப திரும்ப அந்த ஒரு வரலாறு சொல்கிறேன் ஒவ்வொரு பில்டப் ஏற்றி அது கொஞ்சம் ஓவர் டோஸாக கொடுத்து படம் பார்க்க ஆடியன்ஸை கொஞ்சம் கிரங்கணிக்க வச்சுட்டாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ஜிபியு படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு ஃபுல் மீல்ஸ் தான். பட் அது நீங்கள் சாப்பிட்றத பொறுத்து இருக்குது, நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான ஃபேன் பாய் படங்கள் நம்ம ஒவ்வொரு ஹீரோக்கும் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். பட் அதெல்லாம் கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். ஏன் ஜெயிலர் படம் கூட ஒரு ஃபேன் பாய் படம் தான். அந்த படம் 600 கோடிக்கு மேலே அதிகமாக வசூல் பண்ணிச்சு. பட் அந்த படங்கள் இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ்லாம் இருக்காது. பழைய படங்கள் ரெஃபரன்ஸு, அவருடைய பழைய படங்கள் ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பட் இந்த படங்களில் ரெஃபரன்ஸ் அப்படின்னு ரெஃபரன்ஸை மட்டுமே நம்பி ஒரு கதையை எடுத்து பழைய அஜித்தை, ஒரு விண்டேஜ் அஜித்தை ரசிகர்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு முழு படத்தையும் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. பட் அது எத்தனை படம் பார்க்க முடியும், நீங்கள் தேட்டரில் போய் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் ஏகே ஃபேன்ஸால் இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். மற்றபடி நம்ம ஒரு ஃபேமிலியாக போய் பார்த்து உட்காரோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா செகண்ட் ஹாஃப்லாம் வரும்போது கதையை எப்படி ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறதே தெரியாமல் நிறைய காட்சிகளை வச்சு இது பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சிம்ரனுக்குலாம் ஒரு ஷார்ட் க்ளோஸ்அப் வச்சிருக்காங்க. பார்த்துங்க, ஐயோ சிம்ரன் எவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க, எவ்வளோ இயக்குநர்கள் சிம்ரன் அழகாக காமிச்சிருக்காங்க. சிம்ரன் அந்த மாதிரி காமிக்க வேண்டியதான், எதுக்கு சிம்மையும் கூட்டிகிட்டு வந்து சிம்ரனை கூட்டிகிட்டு வந்து இப்படி வேஸ்ட் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு கேட்கலாம் தோணுது. பட் ஓகே, அஜித் ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கலாம். இவ்வளோ நாள் அதாவது விடாமுயற்சி படம் போய் உட்காந்துட்டு கத்தவே முடியல, என்ஜாய் பண்ணவே முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த படம் முழுக்க நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கலாம், அந்த என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆதிக் ரவிச்சந்தர் வச்சு கொடுத்து விட்டார். ஸோ மொத்தத்தில் இந்த ஜிபியு திரைப்படம் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட், மற்ற ஆடியன்ஸுக்கு வந்து கேள்விக்குறி தான்.